وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وقولوا حتة نغفر لكم خطاياكم سنزيد المحسنين. And when we said, Kulna, we said, when we said, Udhulu, enter this town. Hadihi is this. Qaryati is a new word which means town. Enter this town. Enter this town. Hadihi is this. Qaryati is town. நியூ வேர்ட் பார்த்தா கரியத்தி அப்படிங்கிறது நியூ வேர்ட். இப்போ குழு இந்த வார்த்தையை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த காஃப் இந்த லாம்னா என்னது? சே. அதே இந்த காஃப்க்கு பதிலாக இந்த கேஃப் வந்துச்சுன்னா அது ஈட். ஸோ ஃபேக்காக தென் குழு இஸ் ஈட், தென் ஈட். என்டர் இன் டு தி சிட்டி இஸ் அ கமாண்ட்மெண்ட் கிவன் டு தெம், தென் ஈட். மின்ஹா ஃப்ரம் இட். ஐ எம் ஆஸ்கிங் இட் ரெஃபர்ஸ் டு வாட்? enter this town அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அல்ல, இந்த town refers to what? Somebody can put it on chat. Minha. And you have been given a complete freedom. ஹைசு ஷீத்தும். இந்த வார்த்தை ஹைசு ஷீத்தும் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம் முன்னாடி. Where it is that? 3 questions I have asked you. One is idkhulu hadihi, this town அப்படிங்கிற refers to what? இந்த it refers to what? Third is ஹைசு ஷீத்தும். இது ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம். அது எங்க பார்த்துருக்கோம்? எந்த கான்டெக்ட்ல? Not necessary that you have to tell the verse number. Ragadan is freely. Freely you are allowed to eat. Vadkhulu. And after eating, you can enter the gate of this town. Enter the gate of this town. How you have to enter? You have to enter with prostration. You have to do a sujood and be thankful to Allah for whatever that He has provided you. And then you enter. Aqulu, and say, Hittatun. This is an Hebrew word. Actually speaking, it's an Hebrew word. So Hittatun அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்க. எப்படி நம்ம நிறைய ஒரு சிட்டிக்குள்ள போறதுக்கும் வெளியில வர்றதுக்கும் நமக்கு ஒரு சில்லா எப்படி துவா சொல்லி கொடுத்துருக்காங்களோ, அது போல இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க. யூ டூ லைக் தட். நாஃபிர் லக்கும். இஃப் யூ டூ திஸ், அல்லாஹ் என்ன செய்வான்? நாஃபிர் லக்கும், we will forgive for you. இங்க we refers to whom? Somebody can put it on chat. Yes. Enter Jannah. Okay. That is good answer. And the iPhone refers யார் அது? உங்க பேரை அவங்க மாத்திக்கலாம். Khatayakum. Then we shall forgive your sin. Sanazidu. And soon we shall increase the good doers. Soon we shall increase the good doers. And when we said enter this town, then eat from it, from wherever you wish. Ragadan, freely. And enter the gate in prostration, in sujood. And say, forgive us, we shall forgive for you your sins. The new word on the khatayakum, the new word. அப்புறம் பார்த்தா ஹித்தத்துன்ங்கிறது நியூ வேர்ட். எக்ஸாக்ட்லி as people said. என்னது இங்க this town refers to what? நிறைய முஃபஸிரின்ஸ், I think towards the end of it I will explain after 2 years. This இங்க it refers to another தான். என்னது இந்த டவுனை தான் ரெஃபர் பண்ணுது. ஐசு ஷீத்தும் நீங்க சொன்ன மாதிரி என்னது ஏற்கனவே ஜன்னத்துக்கு எல்லாம் போகும்போது இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணா, அதே தான் இங்கேயும் என்னது அந்த நபி யூஸ் பண்றாங்க. நசீது. இங்க சீன் ஜபர் சா குறித்து ஒரு அரபிக் ஒரு இது இருக்கு, ஒரு கிராமர் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு வேர்டோடைய ஸ்டார்டிங்ல சீன் ஜபர் சா இருந்துச்சுன்னா இட் வில் பி டிரான்ஸ்லேட்டட் as soon. வில் பி டிரான்ஸ்லேட்டட் as soon. அதனாலதான் இங்க சூன் வந்திருக்கு. நசீத் ஜியாதா கரதேங்க. நூன் வந்திருக்கிறதுனால என்னது வி போட்டிருக்கோம். ஜியாதா we will increase. எப்படி ரப்பி ஜித்னில்மா பார்த்தோம் அந்த மாதிரி. முஹ்சினீன் எஹ்சான்ங்கிற வார்த்தையிலேருந்து வருது. எஹ்சான்னா குட் டூயிங், மீம் சேர்ந்துருக்கு, அதனால என்னது குட் டூவர்ஸ். அதனால குட் டூவர்ஸ். when we said, so and then to put it in Tamil, பிறகு நாம் கூறிய சமயம் and மேலும் எப்போது நாம் கூறினோம் உதுகுலு
நுழையுங்கள் இந்த ஊரில். இந்த ஊரில் அப்படிங்கிறது பீப்புள்ஸே என்னது? அது ஜெருசலேமை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜெருசலேமுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, ஃபகுலு அங்க போனதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? நீங்க நிம்மதியா சாப்பிடலாம். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 40 ஆண்டு காலம் இவங்களுடைய பயணம் இருந்திருக்குது அப்படின்னு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க. இவ்வளவு நாள் என்னது? அவர்கள் என்னது தங்களுக்கான ஒரு டெஸ்டினேஷன் லேண்ட். இன்னைக்கு சமகாலத்துல எந்த ஜெருசலேம்ல, எந்த பாலஸ்தீனத்துல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வருதோ, அதனுடைய ஊற்றுக்கண், அதனுடைய அந்த ஹிஸ்டரியுடைய ஸ்டார்ட்டிங் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்ப குலு இன்னும் புசியுங்கள் மின்ஹா அதில் ஹைசு இவ்வாறு என்னது நீங்கள் விரும்புகிறீர்களோ விதத்தில் ஹைசு இஸ் வேறவர் நீங்கள் எங்கு நாடினாலும் சரி ஷீத்தும் நீங்கள் நாடிய இடத்தில் ரகதன் தாராளமாக நீங்க என்ன செய்யலாம் சாப்பிடலாம். உதுகுலு பிறகு நுழையுங்கள். தகல அந்த வார்த்தையிலிருந்து வருது. பிறகு நுழையுங்கள். பாப் பாபுங்கிறது புதிய வார்த்தை. வாசல் வாசல் நுழையுங்க. நுழையும் போது என்ன செய்யணும்? சுஜதன் சுஜூத் செய்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள். இல்லாட்டி தலை குனிந்தவர்களாக. பிறகு கூறுங்கள். ஹித்தத்துன் இது ஹிப்ரு லாங்குவேஜில் இருக்கிற அந்த வார்த்தை. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண என்னது? பாவம் மன்னிச்சிரியா அல்லா, பாவ சுமையை நீக்குக அப்படின்னு என்னது கேட்டுட்டு நீங்க சிட்டிக்குள்ள வாங்க. இப்படி செஞ்சா நாஃபில்லக்கும் நாம் மன்னிப்போம். நாம் மன்னிப்போம். 3 இருக்கனால நாம் மன்னிப்போம் உங்களுக்கு ஹத்தாயாக்கும். உங்களுடைய இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்சிருந்த குற்றம்லாம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். ச ச அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது விரைவில் அப்படின்னு என்ன செய்யணும்? டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ விரைவில் நாம் அதிகப்படுத்துவோம் முஹ்சினீன் நன்மை புரியோர்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம். somebody can present it behavior இன் ஜென்ரலாக கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பார்க்கலாம். அதாவது ஒரு தூதர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஒரு ரொம்ப நாள் ஒரு தேடலுக்கு பிறகு நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் லேண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ அவர் சொன்னதுபடி என்ன செஞ்சிருக்கணும்? செய்திருக்கணும். இப்போ இவங்களுடைய வாண்டரிங் பத்தி நிறைய ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. அதனுடைய வாண்டரிங்குடைய மேப் இங்க இருக்கு. ஸோ இவங்க இப்போ நமக்கு தெரியும் நைல் நதி ரெட் சீல இருந்து என்னது சீல் பிளக்கப்பட்டு ஃபிரௌன்டைன் இவங்க என்னது பாதுகாக்கப்பட்டாங்க. இப்போ இவங்க ஒரு பெரும் என்னது ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காங்க? பயணப்பட்டிருக்காங்க. இந்த பயணப்பட்டது எதுக்குன்னா இவங்களுக்கான ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸ். சமீபத்திய நூற்றாண்டு வரைக்கும் பனி இஸ்ரவேலர்களுக்குன்னு ஒரு நாடோ அல்ல அவர்கள் இருப்பதற்கான ஒரு ஊரோ என்னது கிடையாது. அவங்களுடைய அந்த தேடல் பயணம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த தேடல் பயணத்துல இங்க இஜிப்ட்ல இருந்து மதியான் போயிருக்காங்க. மதியான் டு இஜிப்ட் இப்படியே வாண்டரிங் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. தூர் மலைக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இந்த பயணத்தப்பவே நிறைய முஃபஸிரின் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுறாங்க? ஒஃபாத் ஆயிடுறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் என்னது நிறைய முஃபஸிரின்கள் சொல்றாங்க. இப்போ இதோடைய டைம்லைன் பார்த்தீங்கன்னா இப்படியே வருது. இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன பிறக்கக்கூடியவங்க இஸ்ரேல்ல செட்டில் ஆனாங்க. அது எப்போ? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல. இப்போ எகிப்துல இருந்து சீனாய்க்கு வராங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இந்த ஆயத்துக்கள் என்னது? ஏற்கனவே என்னது? அவர்கள் காலை கன்று வணங்குனாங்கங்கிற அந்த செய்தியும் 70 நபர்கள் என்னது அவர்கள் அழைச்சிட்டு போனாங்க. அதுல அல்லாஹ் அவர்கள் என்னது ஒஃபாத்தாக்குனா பிறகு அவர்களுக்கு உயிர் கொடுத்தான். இந்த செய்தியெல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் உள்ள செய்தி தான் இங்க பார்க்குறோம். இங்க இந்த இந்த 40 ஆண்டு காலத்திலே 40 ஆண்டு காலம் இங்கே இஸ்ரேவேலர்கள் இங்கே நுழைய சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள் செய்தி. ஏன்னா அவர் சொன்ன ஊர்ல நம்ம என்னத்தை போய் இருக்கிறது அப்படின்னு தூதர் ஒண்ணு சொல்லிட்டா இந்த தூதருக்கு என்னது விதண்டாவாதம் செய்வது, அவருக்கு என்னது மறுத்தளிப்பது. ஸோ அந்த கேஸ் தான் இங்க நடக்குது. 40 ஆண்டுகள் என்னது அவர்கள் என்னது அலையப்படுகிறார்கள். இங்கே அவர்களுக்கு மண்ணு செல்வா வந்ததை பத்தினா இதுக்கு முந்தின ஆயத்து பேசினுச்சு. இப்போ அடுத்த ஆயத்தை குறித்து இந்த பகுதி பேசுது. இப்படி இந்த பயணப்பட்டிருக்கும் பொழுதே மூசா அலைஹிஸ்ஸலாமும் வஃபாத் ஆகி விடுறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிடுறாங்கங்கிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதற்கு பிறகு ஜோஷுவாங்கிற ஒருவர் என்னது நபியாக நியமிக்கப்படுறான்னு இந்த வரலாறு என்னது தொடர்கிறது. இந்த வரலாற்றினுடைய இந்த ஊடாகத்தான் என்னது அல்லாஹ் இந்த செய்தியை இந்த ஆயத்தில் இப்பொழுது இங்கே பேசினான். என்னது பாலஸ்தீனர்கள் இந்த பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்டு விட்டு இவர்களை உள்ளே நுழையும்பது என்னது அல்லாஹ் சொன்னான். ஆனால் அவர்கள் ஹித்தத்துன் அப்படிங்கிற வார்த்தை சொல்வது போல ஹிந்தத்துன் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கிளாஸ் ரூம்ல பார்க்கலாம். டீச்சர் ஒன்று சொல்லி அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கவன் அதை செய்யாம வேற மாத்தி செய்யற மாதிரி. இங்க தூதர் ஒன்று சொன்னா மொத்த ஹோம் என்னது அதை மாத்தி சொல்லுது. என்னென்ன சொல்லுது? ஹிந்துத்துன்னு சொல்லுது. அதுக்கு நிறைய மீனிங் சொல்றாங்க. பட் இட் இஸ் இரலவெண்ட். அதனாலேயே அவர்களுக்கு என்னது பிளேக் நோய் என்னது பிடிக்கப்பட்டதாகவும் அவர்கள் என்னது இஸ்ரவேலர்கள் பாலஸ்தீன நுழையாமையே என்னது அவர்கள் அலைக்கடிக்கப்பட்டதாகவும் என்னது இல்ல அடுத்தடுத்த ஆயத்துகள்ல அவர்களை குறித்து என்னது
அல்லாஹ் பேசுகிறான். ஸோ இந்த வரலாற்று பின்னணியில தான் இங்க அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த அழிச்சாட்டியங்களை இங்க பேசுகிறான். ஒரு சாதாரண நான் என்ன சொல்றேன்னா, பெரிய கமாண்ட்மெண்ட்லாம் சொல்லல. ஒரு சாதாரண வேர்டு சொல்ல சொன்னதில்ல. இந்த இந்த கௌம் இவ்வளவு மாற்றம் செஞ்சுச்சுன்னா, இவர்கள் மீது என்னது பெரிய பெரிய கடமைகள்லாம் சொல்லியிருந்தா, இவர்கள் எப்படி நடந்திருப்பார்கள்ங்கிற இந்த செய்தி நமக்கு இதிலேருந்து புலப்படுகிறது. ஃபபத்தல் லஸீன பதல் கர்தாலே உருதுல சொல்ற அதே பதில். ஃப இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் அஸ் பட் ஆர் யூ கேன் ஈவன் சே என்னது தென்னு கூட சொல்லலாம். தென் சேஞ்ச்ட் பத்தல்ல பதல் கர்தாலே பதல்ங்கிறது நியூ வேர்ட் அண்ட் பட் சேஞ்ச் தோஸ் ஹூ ராங் யார் என்னது அநியாயம் செய்தார்களோ அவர்கள் மாத்தினார்கள். கவுலன் they change the word which என்னது the prophet advised them to actually say. என்ன வார்த்தை மாத்துனாங்க? other than a word other than what it is said to them. அவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தை என்னது அவங்க மாத்துனாங்க. அந்த அந்த செய்தி எல்லாம் இங்க சொல்றான். அண்ட் கைரல்லதி லஹும் டு them ஃபன்சல்னா then because of that because they have changed the word Allah has sent down a regimen which people say it is another plague was being endorsed on them. And so we sent upon those who wronged regimen a plague or a punishment, you can say, minas samai, from sky. Bima kanu yafsukun, with what they used to. Yafsukun is an old word only, defiantly disobedient or mischief, fasik or mischief makers. Any one you can use. Baddal lazina, but changed those who wronged the word other than what it was said to them. So we send down upon those who wronged regizen, means it's a new word which means plague or punishment from the sky with what they used to. Bima kanu is always another, it's an idiom, it keeps coming very often, for what they used to yafsukun, defiantly disobedient. பத்தல் லதீன பிறகு மாற்றினார்கள். அவர்களுக்கு சொல்ல சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை மாற்றினார்கள். பிறகு மாற்றினார்கள் அநியாயக்காரர்கள். கவுலன் வார்த்தையை அது அல்லாத எது அவர்களுக்கு கூறப்பட்டதோ அந்த வார்த்தை என்னது மாத்தினாங்க. எது கீழே கூறப்பட்டது தங்களுக்கு இல்லாட்டி அவர்களுக்கு. பஞ்சல்னா பிறகு நாம் இறக்கினோம் அவர்கள் அநியாயக்காரர்கள் மீது ரிஜிசன் வேதனையை இறக்கினோம். எங்கேருந்து இறக்கணும்? மினசமாய் வானத்திலிருந்து வேதனை இறக்கப்பட்டது. பிமா கேன் சுகூன் எதன் காரணமாக அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்களோ அதன் காரணமாக. பிறகு மாற்றினார்கள் அநியாயக்காரர்கள் வார்த்தையை எது அல்லாது கூறப்பட்டது அவர்களுக்கு. பிறகு நாம் இறக்கினோம் அநியாயக்காரர்கள் மீது ஜலம். ரிஜிசன் இஸ் a நியூ வேர்ட். மிச்சது எல்லா வேர்டும் என்னது ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய வார்த்தை தான். பத்தலங்கிறது நியூ வேர்ட். மினசமாயி வானத்திலிருந்து எதன் காரணமாக அவர்கள் பாவம் செய்பவர்களாக இருந்தார்களோ. somebody can present for the day. Istasqa. And when istasqa means asked, நம்ம எப்படி சீன்ங்கிற வார்த்தைக்கு சூன் அப்படிங்கிற அந்த வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னோமோ அதே போல சுக்குனோட ஒரு சீன் வந்துச்சுன்னா இஸ் ஜென்ரலி இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் அஸ் இது எப்படின்னா சால அப்படிங்கிற வார்த்தை நீங்க பின்னாடி பார்க்கலாம். யூ வில் கீப் யூசிங் திஸ். சால அப்படிங்கிற வார்த்தைனா என்ன அர்த்தம்னா கொஷின்ட் இல்லாட்டி ஆஸ்ட். கொஷின் ஆஸ்க். ஸோ இங்க இங்க சால உடைய ஷார்ட் ஃபார்மா தான் என்னது இங்க சுக்குன் வச்ச என்னது சீன் இருக்கு. அதனால என்னது ஆஸ்ட். தஸ்கா மீன்ஸ் ஆஸ்ட் ஃபார் வாட்டர். ஆஸ்க் ஃபார் வாட்டர். யார் கேட்டா? மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டாங்க. ஃபார் ஹிஸ் பீப்புள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அவங்க பீப்புளுக்காக. யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஃபகுல்னா then we said, here we refers to whom, somebody can put it on chat. And we said idrib yeah people said another we refers to another Allah. And idrib strike. There are too many windows. And when asked for water Musa alayhi salam for his people, then we said idrib is a new word which means strike.
ஜென்ரலா தரப அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது புட் ஃபோர்த் அதெல்லாம் சொல்லுவோம். இங்க ஸ்ட்ரைக். பி அசாக்க வித் யுவர் ஸ்டாஃப். ருசுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய என்னது இந்த ஸ்டாஃப் அந்த குச்சியை வச்சு. ஹஜர் மீன்ஸ் இட்ஸ் நியூ வேர்ட் விச் மீன்ஸ் தி ராக். தி ராக். ஸ்ட்ரைக் வித் யுவர் ஸ்டாஃப் தி ராக். அங்க இருக்கிற கல் என்னது உங்களுடைய அசாவால அடிங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி அசாவால அடிச்சா என்ன நடக்கும்? ஃபன் ஃபஜரத் ஃபைஸ் தென் இன்ஃபஜர். ஃபஜரத் மீன்ஸ் கஷ்ட் ஃபோர்த். துள்ளி குதிச்சு வர அந்த அதுக்கு பேர் தான் என்னது ஃபஜரத். நீங்க பார்க்கலாம் ஊற்றுலாம் என்னது அப்படிதான் என்னது துள்ளி குதிச்சு வரக்கூடிய தண்ணீரா இருக்கும். ஸோ அந்த பாறையிலிருந்து என்னது தண்ணீர் பிறக்கும். மின் ஹூ ஃப்ரம் இட். இஸ்னத்தா அதுவும் ஒண்ணு இல்ல 12. இஸ்னத் அஷரா. அஷரா மீன்ஸ் 12. 10. இஸ்னா மீன்ஸ் 2. ஸோ 10 plus 2 is 12. ஸோ 12 springs. ஏன் எக்ஸாக்ட்லி 12 springs? Somebody can put it on chat. Qad. Indeed will know, as people have rightly said, 12 tribes. அதான் அங்கேயும் சொல்லலாம். எப்படி ஒன்று வந்தா நீங்க 2 பேரும் அடிச்சுக்குவீங்க எல்லாரும். அதனால என்ன செய்யறோம்? கது. அண்ட் இன்டீட் நியூ எவ்ரி பீப்புள், எவ்ரி குரூப் ஆஃப் பீப்புள். அவங்களுடைய என்னது மஷ்ரபகும், அவங்களுடைய ட்ரிங்கிங் பிளேஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியட்டும் அதுக்காக என்னது 12 ஸ்ப்ரிங் என்னது வந்துச்சு. ஸோ யூ நோ 12 ட்ரைப்ஸ் இருந்தாங்க, அதனால என்னது 12 ஸ்ப்ரிங்ஸ் வந்துச்சு. அண்ட் நியூ எவ்ரி பீப்புள் தேயர் மஷ்ரபகும். ஷராப்ங்கிற வார்த்தையில இருந்து ஷராப் மீன்ஸ் என்னது ட்ரிங்க். மீம் சேர்ந்துருக்கு, அதனால ட்ரிங்கிங் பிளேஸ். ட்ரிங்கிங் பிளேஸ். யா. ஸோ குலு and eat, washrabu and drink min rizqillah, from the provision of Allah. Then it has been told to people you can enjoy the drinking from Allah. இது சாதாரண இடத்துல வரல. It's in desert area. Allah was really magnanimous that he could able to offer all these facilities for you. Be grateful for that. Kulu, eat and drink from the provision of Allah. Wala tasaw, and you can enjoy the provision, but one condition is wala tasaw, and do not move about in the earth mufsidin to create some mischiefs. Don't never do that. Don't never do that. Fasikin is rebellious one. Mufsidin is mischief makers. நீங்க mischief செய்யாதீங்க, குழப்பு செய்யாதீங்க பூமியில. Can enjoy today even in the same place. How many kind of என்னது problems that people make the same place that we are talking about, I mean the Jerusalem. And when asked for water, Musa alayhi salam for his people, then we said, strike with your staff the rock, then gush forth from it 12 springs will gush forth. And indeed will knew every people their drinking place. Kulu, eat and drink birizqillah, from the provision of Allah. Wala tasaw, and do not. Tasaw is a new word which means move about. Pillars in the earth, mufsidin, to create any kind of mischief or become a mischief maker. இன்னும் கூறிய சமயம் மேலும் எப்போது இஸ்தஸ்கா தண்ணீர் தேடினார் மூசா அலைஹிஸ்ஸலாம் லி கௌமிஹி லீக்காக நதிக்கு அவருடைய சமுதாயத்திற்காக ஃபகுல்னா, பிறகு நாம் கூறினோம் எதிரிப் அடிப்பீராக உமது தடியால் ஹஜரத் கல்லை அடிப்பீராக. ஃபன் ஃபஜரத் பிறகு ஃபா இருக்கிறனால என்னது பிறகு பீரிட்டன மின்ஹு அதிலிருந்து இஸ்னத் அஷரா. அஷரா அப்படின்னா என்னது 10, இஸ்னாங்கிறதுக்கு 2, இப்போ 10 + 2 என்னது 12 ஆயிடுச்சு. ஐனா 12 ஊற்றுகள் என்னது அதுல இருந்து புறப்பட்ட பிறகு இங்க எல்லாம் சொன்னா ஏன் 12 ஊட்டுனா கத் அலிம அண்ட் இன்டீட் வில் நோ, இன்னும் திட்டமாக அறிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய குடிக்கும் இடத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்ங்கிறதுக்காக 12 ஊற்றுகள் பிறக்கப்பட்டன. குலு பிறகு உண்ணுங்கள், வஷ்ரபு பிறகு பருகுங்கள், ரிசுக்கில்லா அல்லாவுடைய ரிசுக்கிலிருந்து பருகுங்கள், வலா தாசோ இன்னும் வரம்பு மீறாதீர்கள் ஃபில் அர்தி பூமியில், முஃப்சிதீன் விஷமிகளாக. இப்போ அவர்களை குறித்து இங்க எல்லாம் பேசுறானே, இதுல நமக்கு என்ன பாடம் இருக்கிறது? இப்ப இங்க பேசின இந்த பகுதிகளில் பார்க்கறோம். முதல்ல பகுதி ஒரு ஊர், நம்ம ஒரு ஊர்ல வாழ்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஏற்பாடாது.
இந்த ஊருக்கான இந்த ஊர்ல நம்ம வந்து செட்டில் ஆனதுக்கு, வீடு இருக்கிறதுக்கு, நமக்கான சொந்த பந்தம் இருக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம பேர்ல நடக்கிறதா? இல்ல அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் நடக்கிறதா? இப்ப அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி ஒரு ஊரை தந்தானோ, அது போல நமக்கு ஒரு ஊரை தந்திருக்கிறான். அவர்களுக்கு எப்படி குடிக்கும் தண்ணீரை தந்தானோ, அது போல நமக்கும் என்னது குடிப்பதற்கான இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல விடாப்பிடியாக என்னது செய்திகள் வருகிறது. அவர்களுடைய குடிநீர் என்னது எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது என்பதை குறித்த செய்திகள் வருகிறது. அப்போ நம்ம குடிக்கிற தண்ணி எவ்வளவு பியூரிஃபைடா எத்தனை ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்றோம். அப்போ இந்த தண்ணீர் வருகிறது, நமக்கான உணவு வகைகள் வருகிறதுனா இதற்கெல்லாம் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோமா? அப்போ அல்லாஹ்விற்கு என்ன அவர்கள் எப்படி மாறு செய்தார்களோ அது போல நம்ம மாறு செய்கிறோமா? இல்ல அல்லாஹ் இந்த கொடுத்த இந்த ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எத்தனை அடி வேணாலும் நீங்க இப்போ அவர்களுக்கு கல்லை அடித்து தண்ணீர் வந்ததுன்னா நம்ம என்ன செய்றோம்? அதே போர் போட்டு எடுக்கிறோம் தண்ணீர். அப்போ நீங்க எத்தனை அடி வேணாலும் 300 அடி போங்க, 500 அடி போங்க, 1000 அடி போங்க. அங்க தண்ணீர் இல்லாட்டி உங்களுக்கான தண்ணீருக்கான சோர்ஸ் எங்க? அப்ப யார் மூலமாக தண்ணீர் வந்தது? அப்படி தண்ணீர் உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்துச்சுன்னா, நீங்கள் அதற்கு நன்றி செலுத்துபவர்களாக, அல்லாஹ் சொல்வது போல விஷமம் செய்யாமல், அவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு வாழ்கிறீர்களாங்கிற அந்த செக் என்னது? இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது நம்ம லைஃபோட என்னது? அதனை பொருத்தி பார்க்க வேண்டும். ஸோ இங்க அடுத்த ஆயத் கொஞ்சம் நீண்ட ஆயத். பட் ஸ்டில் வி வில் டூ இட். இப்படி இதெல்லாம் சொன்னா இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் அல்ல இவர்கள் சாதாரண இடத்துல ஃபெசிலிட்டி நடக்கல. ஒரு ஃபெர்டைல் லேண்டில் இந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஒரு டெசர்ட் ரீஜன்ல அவர்கள் இருப்பதற்கு இடமில்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. சாப்பிடுவதற்கு ஏற்கனவே உணவை குறித்து போன பகுதியில் பேசியாச்சு. மண்ணு செல்வா இங்க குடிப்பதற்கான தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஊர்ல செட்டில் ஆகுங்கன்னு கமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனையும் வாங்கிவிட்டு இவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அல்லாஹ் இங்க அல்லாஹ் பெரிய நீண்ட வசனத்துல அல்லாஹ் என்னது பதிவு செய்கிறான். நமக்கும் என்னது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது மிக பொருந்தும். குல்தும் when you said, you refers to whom? Somebody can put it on chat. Ya Musa, o Musa, lan nasbira, never, सबर नहीं सकते, सबर नहीं सकते, सबर नहीं रख सकते. அப்படியே நஸ்பிர சபர் நெவர் வி ஷால் என்டியோர். நம்ம வீட்டில் இதே பிரச்சனை வரும். டெய்லி தோசையா, டெய்லி தோசையா, டெய்லி சேமியாவா, டெய்லி நூடுல்ஸா அப்படின்னு கேட்கிற போலவே இவர்களும் கேட்கிறார்கள். நெவர் வி ஷால் என்டியோர். எங்களால பொறுத்துக்க முடியாதுப்பா. அல்லா தாமின் upon a tam is a new word which means upon a food single. Which food they are referring here to? Somebody can put it on chat. And as you people said, another you refers to another Bani Israel. Even after giving ready-made foods for them, after giving ready-made water for them without their effort, they didn't do any kind of drilling in the desert to get these waters. இதெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு தந்தா இவங்க கேட்கிற கேள்வி என்ன? எங்களால ஒரு ஃபுட்டை டெய்லி சாப்பிட முடியாது. நீங்க சொன்ன போல என்னது மண்ணு செல்வாவை சாப்பிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு என்ன ஃபதுலனா சோ துவா நம்ம கேட்கிற அதே துவா. சோ துவா துவா ஃபார் அஸ். சோ இன்வோக் ஃபார் அஸ் ஆர் கால் ஃபார் அஸ். ரப்புக்க யுவர் லார்ட், உங்க இறைவன்கிட்ட கேட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாங்கிதான் எங்களுடைய மெனுஸ் தரோம், எங்களுடைய ப்ரொவிஷன் லிஸ்ட் தரோம். அதுதான் எங்களுக்கு வேணும். என்னென்னலாம் இவங்களுக்கு வேணுமா? வக்கிஸ்ஸா யுஹ்ரிஜு அண்ட் பிரிங் ஃபோர்த் ஃபார் அஸ். பிரிங் ஃபோர்த் ஃபார் அஸ் ஆஃப் வாட்? மிம்மா இதை பத்தி பேசிருக்கோம். ஃப்ரம் வாட்? துன்பிது இஸ் a new word which means grows in the earth. பூமியில் விளையக்கூடிய பொருள்கள் எல்லாம் எங்களுக்கு என்னது உணவாக வேண்டும். அது எந்த மாதிரி ஒன்றுலாம் என்னென்னலாம் வரணும்? மின் பக்லிஹா இட்ஸ் ஹெர்ப்ஸ், உங்களுக்கு ஹெர்ப்ஸ் வேணும். கிஸ்ஸாயிஹா அண்ட் இட்ஸ் குக்கும்பர்ஸ் அண்ட் இட்ஸ் கார்லிக் அண்ட் இட்ஸ் லென்டல்ஸ். இன்னைக்கு இந்த மார்க்கெட் பசலிஹா அண்ட் இட்ஸ் ஆனியன்ஸ். இன்னைக்கும் என்னது வெஜிடபிள் மார்க்கெட் இதை சுற்றி தானே நவுறுது. அதனை தான் நல்லது அவர்களும் கேட்கிறார்கள். இதைத்தானே திருப்பி திருப்பி ஜனங்க என்னது எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க. பசலிஹா அண்ட் இட்ஸ் ஆனியன்ஸ். கால நான் வல்லாஹ் இஸ் ஆஸ்கிங், சார் இந்த ஃபுட் எல்லாம் கேட்டிங்கன்னா இது சும்மா அப்படியே சாப்பிட முடியுமா? இது சமைக்கணும், இதுக்கான குக்கிங் ஐட்டம்ஸ் வேணும், வெசல்ஸ் வேணும். இதெல்லாம் இல்லாமல் ரெடிமேடாக ஒரு ஃபுட் எல்லாம் தரான். தஸ்தப்திலு இதே பதல் அந்த வார்த்தையிலேருந்து வருது. பதல் தஸ்தப்திலு டூ. இங்கே அலீஃப்காக என்னது டூ போட்டிருக்கோம். தாக்காக என்னது யூ. சீன்காக என்னது டு யூ விஷ் டு சேஞ்ச். பதல்ல டு யூ விஷ் டு சேஞ்ச் ஆர் டு யூ ஆஸ்க் டு சேஞ்ச்? யூ ஆஸ்க் டு சேஞ்ச். Allazi, the one which is adna, which is inferior. These things are inferior, sir. What you are getting is you are getting the food from heaven, which is much superior. You're not enjoying that, or you not be grateful for that. Inferior for that which is better. Then அவ்வளோ கோமா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. இந்த ஆயத்திலையும் தெரியுது. எஹ்பிது, then go down to a city, sir. Go to some city and town. You will enjoy all these things.
then verily for you what you asked for. Whatever that you are சால்த்த பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும். whatever you are asking, that will be available only on towns, not on the deserts. இப்படி அவர்கள் என்னது, அல்லாஹ் ஒன்று தர, இவர்கள் அதனை மாற்றி மாற்றி கேட்க. சில டைம் அல்லாஹ் ஒரு கெரியர் தருவான், நம்ம இந்த கெரியரை மாற்றணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ் ஒரு மனைவி தருவான், அந்த மனைவியை மாற்றணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ் ஒரு பிள்ளை தருவான், அந்த பிள்ளையை மாற்றணும்னு ஆசைப்படுறோம். அப்போ இங்க இங்க பார்க்குறோம், அல்லாஹ் ஒன்று தந்தா அது அது சுப்பீரியராக இருக்குன்னு உங்களுக்கு என்ன வேண்டாமா? இங்க இந்த பாயிண்ட் தான் எங்களை சொல்லலாம். பிகாஸ் தே வாண்ட் டு சேஞ்ச் தி சுப்பீரியர் வித் இன்ஃபீரியர் and they want to change the decision of Allah. Allah is now angry upon them and keeps telling, Zuribat and was stamped. Allah அவர்கள் மீது சாட்டப்பட்டது. Zuribat அவர்கள் மீது சாட்டப்பட்டது. அலைஹிம் upon them zillat, which means disgrace. அவர்கள் மீது அல்லாஹ் disgrace சாட்டினான். மஸ்கனா a destination, ஆதரவற்றவர்களாக, ஊர் இல்லாதவர்களாக, உறவு இல்லாதவர்களாக அப்படியே திட்டு திரும்புவார் என்னது அல்லாஹ் அவர்களை செய்தான். பாவு and they incurred bighadabin min Allah, அல்லாஹ்விடமிருந்து என்னது, அல்லாஹ்வுடைய கோபத்தை அவர்கள் என்னது பெற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஜாலிக்க, ஏன் அல்லாஹ் இந்த எக்ஸ்ட்ரீம் டெசிஷனுக்கு போனோம்? 3 அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்குது. ஒன்று டிஸ்கிரேஸ், அவர்கள் எங்க போனாலும் இழிவு தான், எந்த ஊருக்கு போனாலும் துரத்தி விட்டுருவாங்க. என்ன இது வரலாறுகள் நூற்றாண்டு முழுக்க நம்ம பார்க்குறோம், பல நூற்றாண்டுகளாக பார்க்கிறோம் இந்த செய்தியை. அவர்கள் ஒரு டெஸ்டிடியூடாகவே அவர்கள் இருப்பார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய சாபத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நிறைய கிருபையை வாங்கினதுக்கு பிறகும் அவர்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்ததினால். தாலிக்கே, இதற்கான காரணத்தை எல்லாம் சொல்றாங்க. ஏன் இந்த 3 பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு? அவர்கள் என்ன பெரும் அநியாயம் செய்தார்கள். தாலிக்கே, தட் இஸ் பி அன்னஹும். தட்டோட சேர்த்து பி அன்ன வந்துச்சுன்னா இட் இஸ் ஜென்ரலி டிரான்ஸ்லேட்டட் as பிகாஸ். ஜென்ரலி தனியா அண்ணன் இஸ் இங்க பாருங்களேன், 2 தட்டாயிருச்சு. ஜாலிக்கனாலும் தட்ட, தட் அண்ணனாலும் தட், அப்ப 2 தட்டு சேர்த்து எழுத முடியாது. அப்ப என்ன ஆயிரும், இந்த அண்ணன் வந்து will translate it as because. And that is because they used to ekfuruna. First point, they disbelieve in the signs of Allah. அல்லாஹ்விடமிருந்து ஒன்னு சைன் வரணும், இல்லாட்டி வர்சஸ் வரணும். both are apt for this. அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதம் வந்தா அவர்கள் அந்த வேதத்தை, இந்த கட்டளையை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க டிஸ்பிலீவ் செய்வாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டிஸ்பிலீவ் பண்ணதோட இல்ல, யார் அந்த செய்தியை கொண்டு வந்தார்களோ, they kill prophets. They know that they were prophets. How many prophets? There is a historians give big list of prophet names who were attempted, even with Prophet sallallahu alaihi wasallam, even with Prophet Muhammad sallallahu alaihi wasallam, they made all kind of attempts to kill Prophet sallallahu alaihi wasallam, even with Isa alaihi salam, even with several other prophets, Zakaria alaihi salam. And the list is big list, big list. First thing is they start off with disbelieving, rejecting the commandment of those prophets. Second, they want to eliminate that prophet from the face of the earth. In the killing la 2 type of killing irukku. When prophet was alive, they make every attempt to kill him, and those attempts were made with Prophet Muhammad sallallahu alaihi wasallam also. When prophet was not there, with the case of Prophet sallallahu alaihi wasallam, even today there is a kind of killing that happens with Prophet sallallahu alaihi wasallam. Somebody can guess it and put it on chat, I will put it at the end. And they kill prophets bighairin haq, without any right. எந்த நியாயமும் இல்லாம, எந்த நியாயமும் இல்லாம என்னது அவர்கள் தூதர்களை கொலை செய்தார்கள். ஜாலிக்க, தட் இஸ் பிகாஸ் திஸ் இஸ் த தேர்ட் கிரைம் that they did. They disobeyed. ஃபர்ஸ்ட் அந்த க்ரூட் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அவர்களால் என்னது ஒரு தூதர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்க முடியாது, அதை ஏத்துக்கவே முடியாது, அதை டிஸ்ஓபே பண்ணுவாங்க. அதை கேனு அண்ட் தே வேர் டிரான்ஸ்கிரசிங், அதுல இருந்து வரம்பு மீறுவாங்க. ஒரு வரையறை, ஒரு ஷரியா ரூல் போட்டு கொடுத்தா அதனை என்ன செய்வார்கள், அவர்கள் அதனை மீறுவார்கள். அது வரைக்கும் போனா என்ன, அதை செஞ்சாதான் என்ன. பீப்புள் ஹவ் கெஸ் சம்திங். நான் ஒன்று கில்லிங் அப்படின்னு போயிட்டா, ஒன்று பிசிக்கல் கில்லிங், ஒன்று கேரக்டர் கில்லிங். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவங்க தொடர்புடைய செய்யறது கேரக்டர் அசாசினேஷன். டைம் அண்ட் டைம் அகெயின் ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈவன் டுடே he becomes the hero in our news channels. He is being discussed left, right and center. His life history is discussed, his statements have been discussed, his message has been discussed, and people make several other allegations about Prophet sallallahu alaihi wasallam time and time again. That is also a kind of killing that people do. They know it, he is a prophet, they know it in and out, they know, but still they oppose him. They still oppose him. This happened even during the life of Prophet sallallahu alaihi wasallam. Even after his death, this still happens. This is the assassination of character that I want to highlight. And so these happens. சரி, ஓகே, இது பனி இஸ்ரவேலுக்கு நமக்கு எப்படி தொடர்பு ஆகுது? நம்மளும் we are enjoying all these facilities from Allah.
இங்க character killing of Prophet sallallahu alaihi wasallam happens. Are we not just looking at the statement and keep liking and commenting on it? Are we making any content against it? Are we speaking for Prophet sallallahu alaihi wasallam? Are we become a brand ambassador for Prophet sallallahu alaihi wasallam? Somebody have some allegation against Prophet sallallahu alaihi wasallam, whether these people will come to us and talk to us and get them convinced on the statements about Prophet sallallahu alaihi wasallam. These are all the task that is lying in front of our eyes. And when you said, பிறகு நீங்கள் கூறிய சமயம், ஓ மூசா, நாம் ஒரு பொழுதும் திருப்தி அடைய மாட்டோம், எங்களால சகிச்சுக்கவே முடியாது. வீட்டுல தட்டை தூக்கி போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பாருங்க, அது போல ஸ்டேட்மெண்ட் இது. எங்களால ஒத்துக்கவே முடியாது. அல்லா தாமின் ஓர் உணவை கொண்டு, அல்லா தாமின் வாஹிதா ஓர் உணவை கொண்டு, பது பிறகு அலையுங்கள், பிரார்த்தியுங்கள், துவா செய்யுங்க எங்களுக்காக, லனா எங்களுக்காக, ரப்புக்க உங்களுடைய இறைவனை பிரார்த்தியுங்கள், யுஹ்ரிஜ் எங்களுக்காக உற்பத்தி செய்யட்டும், எங்களுக்காக, மிம்மா எதிலிருந்து, துன்பிது இஸ் a நியூ வேர்ட் which means என்னது, விளைகிறதோ, பூமியில் விளையக்கூடிய, மின் பக்லிஹா கீரையிலிருந்து, அதனுடைய கீரை வேணும், கிஸ்ஸாயிஹா அதனுடைய வெள்ளரிக்காய் வேண்டும், ஃபூமிஹா அதனுடைய கோதுமை வேணும், வதசிஹா இன்னும் பருப்பு வேண்டும், அதனுடைய வெங்காயம், என்ன இந்த 5 சாமான் என்னது எங்களுக்கு வேணும். கால அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தஸ்தப்திலு உங்களுக்கு ரெடிமேடா ஃபுட்டு வரதை விட்டுவிட்டு இதுவா உங்களுக்கு தேவைப்படுது. தஸ்தப்திலு நீங்கள் மாற்ற நினைக்கிறீர்களா. தாக்காக என்னது, நீங்கள், அலிஃப்காக என்னது கொஸ்டின் இருக்கு, நீங்கள் மாற்ற நினைக்கிறீர்களா, அல்லது எது மிக தாழ்ந்தது, எதற்கு பகரமாக, நல்லவற்றுக்கு சிறந்ததுக்கு பகரமாக நீங்கள் மாற்ற நினைக்கிறீர்களா. எஹ்பித்து பிறகு இறங்குங்கள், இஸ்ரன் இந்த எஹ்பித்துங்கிற வார்த்தை ஏற்கனவே பயன்படுத்துகிற வார்த்தை. மிஸ்ரன் ஏதாவது ஒரு ஊருக்கு போங்க, நகரத்தில், பிறகு நிச்சயமாக உங்களுக்கு எதனை நீங்கள் கேட்கிறீர்களோ, சால்த்தும் எதனை நீங்கள் கிடைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஜுரிபத் பிறகு விதிக்கப்பட்டு விட்டது, அலைஹிம் அவர்கள் மீது, ஜில்லத்துன் முதல் பேர்வை அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டு விட்டது, மஸ்கனத்துன் எங்கு போனாலும் வீழ்ச்சி அவர்களுக்கு என்னது விதிக்கப்பட்டு விட்டது, பிறகு அவர்களை சார்ந்து விட்டது இறைவனுடைய அல்லாஹ்வுடைய கோபம் அவர்களுக்கு உண்டாகிவிட்டது, சார்ந்து விட்டார்கள் அல்லாஹ்வின் கோபத்தினால். அது எதன் காரணமாக, அவர்கள் இருந்தார்கள் எக்ஃபுருன நிராகரிப்பவர்களாக, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். வை எக்துலூன இந்த 3 ஏன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க 3 வேலை செஞ்சாங்க. முதல் பாயிண்ட், அல்லாஹ்விடமிருந்து வசனங்கள் வந்தா அந்த வசனங்களை நிராகரித்தார்கள். இப்போ நமக்கும் அல்லாஹ்விடமிருந்து வசனங்கள் வந்திருக்கிறது. எத்தனை பேர் என்னது குர்ஆனை புரிந்து கொள்வதிலிருந்தும் அதனை தெரிந்து கொள்வதிலிருந்து அதை நிராகரித்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு டைம் செட் ஆகல, உங்க லாங்குவேஜ் செட் ஆகல, உங்க ஸ்பீடு செட் ஆகல, எங்களுக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு எத்தனை காரணங்கள் மக்கள் சொல்றாங்க. இதே அல்லாஹ்வுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இவர்கள் செய்ததற்கும் இன்று மக்கள் செய்வதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா. 2வது செய்தி, அவர்கள் கொலை செய்தார்கள். யாரை கொலை செய்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள், எந்த நியாயமும் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக பேசினார்கள் ஒரே காரணத்துக்காக. இன்றும் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசு பொருளாக வெறுப்பு பேச்சுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வித்திடுகிறார், அவர்களுடைய கல்லா என்னது ரொம்ப அதுங்கிற காரணத்துக்காக அவருடைய கல்லாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்து விட்டார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஹராமான பிசினஸுக்கு எதிராக இந்த தூதர் பேசிவிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக, அவருடைய லாப நோக்கங்கள் எல்லாம் குறைந்திருங்கிற காரணத்துக்காக, எந்த நியாயமும் இல்லாமல் இந்த தூதர் என்னது கொலை செய்யப்படுகிறார். இங்கே சமகாலத்தில் தூதரினுடைய கேரக்டர் என்னது கொலை செய்யப்படுகிறது. 3rd பாயிண்ட், அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக, இல்லாட்டி மறுதளித்ததன் காரணமாக மாறு செய்தார்கள். மாறு செய்தார்கள். இன்னும் அவர்கள் வரம்பு மீறக்கூடிய மக்களாகவே இருந்தார். எந்த கண்டிஷன் போடு, இந்த கண்டிஷன் என்னது, அவர்கள் மீறுபவர்களாகவே இருந்தார்கள்னு எல்லாம் அவர்களை குறித்த என்னது குற்றப்பட்டியலை எல்லாம் இங்கே அடுக்கி கொண்டே போகிறான். இது யாரையோ பற்றி எல்லாம் பேசுகிறான்னு நம்ம என்னது இந்த வசனங்களை கடந்து போக முடியாது. மாறாக இந்த செய்திக்கும் இந்த வரலாற்று செய்திக்கும் நம்மளுடைய சமகால நிகழ்வுக்கும் எனது நிறைய சம்பந்தம் இருப்பதை போல இந்த குர்ஆனை நீங்கள் பார்க்க வேண்டும். முத்தாய்ப்பா என்னது, you have to do homework before coming. I can't keep begging at people to another